இந்திய எல்லைக்குள்ள பிறந்த இந்திய குடிமகனா பிறப்பால நமக்கு கிடைச்சிருக்கிறது வாக்குரிமை மட்டும்தான். அதையும் கள்ள ஓட்டு இவிஎம் ஃப்ராடுன்னு பறிச்சுட்டா அதுக்கு எங்களுக்கு எதுக்கு வாக்குரிமை? பேசாம தொகுதி வாரியா குத்தக விலை அறிவிச்சு ஏலம் விட்டுட்டா அரசுக்கு தேர்தல் செலவாவது மிச்சமாகும், அதிக லாபமும் கிடைக்கும். அதிகாரிகள் சொன்னா ஐயா செயல்படுத்துவாங்கல்ல. இவிஎம் மிஷினில் ஃப்ராட் நடந்திருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் எல்லாரும் பேசுறீங்க, ஆர்வலர்கள் எல்லாரும் பேசுகிறோம். அது தவிர இதுக்கு வேற எந்த முயற்சியும் எடுக்கலையே. அப்படின்னா நம்ம ஏமாற தயாராக இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போது ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். இவிஎம் தப்பாக இருக்குன்னு இவ்வளோ பேர் பேசுகிறோம். எத்தனையோ தேர்தலில் பல கட்சிகளும் வழக்கு போட்டு போராடி இருக்காங்க. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும்னு ஆதாரங்களோட டெமோ காட்டி நிரூபிக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் பல நாடுகளும் இவிஎம் வாக்குப்பதிவு முறையை கைவிட்டுட்டாங்க. ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மட்டும் இதை கைவிட தயாராக இல்லை. ஆனால் கைவிடாத வரைக்கும் இங்கே ஜனநாயகத்தின் கழுத்து நெறிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் தப்பிக்க முடியாது. இந்தியா பூரா அங்கங்கே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவிஎம்ல ஏமாத்திட்டதா வழக்கு தொடுக்கிறதும் அதுக்கு சரியான நீதி வழங்கப்படாத ஏமாற்றமும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கு. பொதுமக்களான நமக்கு பிடிச்ச வேட்பாளரை தேர்ந்தெடுக்க பிடிக்காத மிஷினில் ஓட்டு போடுறோம். அந்த மிஷின் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மாற்றி போட்டுருது. அப்போது இதுக்கு தீர்வு என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியுது பொய் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிச்சிருக்குன்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியுது நம்ம எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியுது இந்த ஆட்சி அமைஞ்சா அடுத்து என்னென்ன நடக்கும். இப்போவும் கூட இந்த விஷயத்தில் நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா அப்புறம் எப்போ? இந்த விஷயத்தில் பல அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கு. இப்போ அரசியல் சூழ்நிலை தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி முயற்சி பண்ணுனா அது அவங்க பின்னடைவாயிடும். உங்களுக்கு கருத்து? மரியாதைக்குரிய தமிழக அரசியல்வாதிகளே, தேர்தல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அரசியல். அப்போ தான் நீங்கள் உங்கள் கொள்கையையும் கொள்கைப்படி மக்களையும் காப்பாற்ற முடியும். அரசியலையே அழிக்க வந்திருக்கிற இந்த எம்மனை அழிக்க எந்திரிச்சு வாங்க. போட்டியிட்ட ஒவ்வொரு தொகுதி வேட்பாளருக்கும் அவருக்கு எதிராக இவிஎம் மூலமாக சதி நடந்திருக்குங்கிற சந்தேகம் இருக்கிற நிலைமையில் ஒவ்வொரு தொகுதி வேட்பாளரும் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் வழக்கு தொடுக்க முழு உரிமை உள்ளவங்க. அந்த மாதிரி அத்தனை கட்சியிலிருந்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் புறந்தள்ள முடியாததாகும். சரி நீதி மட்டுமே சரி அப்படிங்கிற சூழ்நிலை நீதித்துறைக்கும் உருவாகும். இது பூனைக்கு மணி கட்டுற மாதிரி அவங்க போடட்டும்னு நாம போடட்டும்னு அவங்களும் காத்துக்கிட்டு இருந்து காலத்தை வீணடிச்சிட வேண்டாம். நீங்கள்லாம் அரசியல் எதிரிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பு அரசியல் பண்ணுறீங்க. இப்போ அரசியலுக்கே ஒரு எதிரி வந்தால் ஒன்று கூடி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து மக்களே, விஜய் ஓட்டு போட்டிங்களா? ஜெயிச்சது உங்கள் விஜய் இல்லை, ஆனால் தோக்க போகிறது நீங்கள், நாம. வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிங்களா? உங்கள் ஓட்டெல்லாம் நீங்கள் போட்ட கட்சிக்கு போய் சேரலை. ஐயா, மாட்டை காப்பாற்ற போராடின மானத்தமிழ் இனமே நம்ம நாட்டை காப்பாற்ற நாட்டம் இல்லை. பொதுமக்களே, பொதுவான மக்களே, கட்சி சார்பு இல்லாமல் எல்லாரும் என்ன கண்டுக்காம தான் இருக்க போகிறோமா? வீட்டுக்குள்ளே இருந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அரசியல் பேசிட்டு களத்தில் போட்ட விட்டது போதும். சட்டமும் திட்டமும் சரியாக இயங்குற வரைக்கும் நாம் நம்ம வேலையை பார்க்கலாம். அது சரியாக இயங்காத போது நாம் தான் இறங்கி அதை சரி பண்ணணும்.